இந்நிகழ்ச்சியில் அடுத்த கட்டமாக சகோதரர் பா அப்துல் ரஹ்மான் அவர்கள் இந்திய விடுதலையும் அதில் முஸ்லீம்களுடைய வரலாறுகள் எவ்வாறெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்ட வரலாறு என்னெல்லாம் என்ற ஒரு வரலாற்று உரை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நிகழ்த்தப்பட இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அளவற்ற அருளாளனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டத்தின் வெள்ளை மணல் கிளை சார்பாக இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே இந்திய விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய பங்கு குறித்து எனக்கு இங்கே தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு இன்றைய கால முஸ்லிம்களுக்கு மிக அவசியமான ஒரு தலைப்பு. ஏனென்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு தங்களுடைய நிலைகளை மறந்தவர்களாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த சமுதாயமும் தங்களுடைய கடந்த கால வரலாறுகளை மறந்தவர்களாக இருந்ததில்லை. அவர்கள் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். அடுத்த தலைமுறைக்கு அவர்களுடைய தியாகங்களை, வரலாறுகளை எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவர்களுடைய வரலாறுகளை அறியாத சமூகமாக இன்றைக்கு முஸ்லிம்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் இப்படி ஒரு தலைப்பெல்லாம் இன்றைக்கி நமக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய தியாகங்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வரலாற்று பேராசிரியர் குஷ்வந்த் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர் சொல்லுகிறார். ரத்தன சுருக்கமாக சொல்றார், விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்கள் இல்லை என்றால் இந்த நாடு விடுதலை பெற்றிருக்காது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய வெயிட் பாருங்க. முஸ்லிம்கள் இல்லைன்னா இன்னைக்கு இந்த நாடே விடுதலை பெற்றிருக்காது. இஸ்லாமியர்கள் தான் தங்களுடைய சதவீதத்தை தாண்டி போராடி இருக்கிறார்கள். எல்லா சமுதாயமும் போராடினாங்க. ஆனால் அதை ஒப்பிட்டு பார்க்கிறார். ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன? அவர்கள் தங்களுடைய சதவீதத்தை தாண்டி போராடி இருக்கிறார்கள். உயிரால், பொருளாதாரத்தால், இரத்தம் சிந்தி போராடுகிற போராட்ட களத்தில் முஸ்லிம்கள் அளப்பரிய தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று அவர் தன்னுடைய வரலாற்று நூலில் குறிப்பிடுகிறார். என்றால் இஸ்லாமியர்களுடைய தியாகம் எப்படிப்பட்ட தியாகமாக இருந்திருக்கிறது? அந்த தியாகத்தை அறிந்த ஒரு சமூகமாக முஸ்லிம்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்களுடைய அலட்சியம். வரலாறுகளை நமக்கு சொல்லித்தராமல் ஏனோ தானோ என்று இந்த உலகத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு விட்டார்கள். அதே மாதிரி நாமும் நம்முடைய வாழ்நாளை கழித்து விடாமல் நம்முடைய வரலாறுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து, சமூக அவலங்களை குறித்து நம்முடைய பிள்ளைகளிடத்தில் எடுத்து சொல்லி, சமுதாயத்தினுடைய பின்தங்கி இருக்கிற நிலைகளை மக்களுக்கு புரிய வைத்து, சமூகத்தை முன்னேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து அதை செயல்படுத்தக்கூடிய தலைமுறையாக நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இஸ்லாமியர்களுடைய தியாகம் என்பது ஒரு சாதாரணமான தியாகம் அல்ல. அளவிட முடியாத அளவிற்கான தியாகங்களை இஸ்லாமிய சமுதாயம் செய்திருக்கிறார்கள். நான் புரிந்து கொள்வதற்கு சொல்றேன். ஒவ்வொருத்தவங்களும் இந்த விடுதலை போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்ட தலைவர்களுடைய புகைப்படங்களை வைப்பார்கள். இவர் எங்க சமுதாயத்தில் விடுதலை போராட்டத்தில் கலந்துகிட்டாரு அப்படின்னு வைக்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம். முஸ்லிம்களுடைய விடுதலை போராட்டம் எப்படி இருந்தது என்பதை நாங்கள் உங்களுக்கு புரிய வைப்பதற்கு சொல்கிறேன். அப்படி சொல்றாங்கல்ல, சரி காட்டிட்டீங்க.
அவருக்கு முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போராடின தலைவரை காட்டுங்க, அப்படி கேளுங்களேன். காட்ட முடியுமா? அவருக்கு முன்னாடி ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி போராடின தலைவரை காட்டுங்களேன், காட்ட முடியுமா? ஆனால் இஸ்லாமிய சமுதாயம்தான் தலைமுறை தலைமுறையாக விடுதலை போராட்டத்திலே கலந்திருக்கிறார்கள். 50 வருஷத்துக்கு முன்னாடி போராடின தலைவர்களுடைய பட்டியலை நம்மால் காட்ட முடியும். சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகளுக்கு முன்பு போராடிய தலைவர்களுடைய பட்டியலை நம்மால் காட்ட முடியும். 80 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள தலைவர்களுடைய போராடிய தலைவர்களுடைய பட்டியலை காட்ட முடியும். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக போராடிய தலைவர்களுடைய பட்டியலை காட்ட முடியும். 150 ஆண்டுகளுக்கு முன்பு போராடிய தலைவருடைய பட்டியலை காட்ட முடியும். 200 ஆண்டுகளுக்கு முன்பு போராடிய தலைவர்களுடைய பட்டியலை காட்ட முடியும். 250 ஆண்டுகளுக்கு முன்பு போராடிய தலைவருடைய காட்ட முடியும். எப்படி போராடி இருக்காங்க தெரியுதா? தலைமுறை தலைமுறையாக விடுதலை போராட்டத்தில் நின்று போராடிய ஒரு சமுதாயம் தங்களுடைய வரலாறுகளை மறந்து வாழ்கிறது என்றால், சமூக அக்கறை இல்லாமல், சமூக நலன் குறித்த சிந்தனை இல்லாமல், சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் இந்த சமூகம் உருவாக்கப்பட்டிருப்பதற்கான சான்றுதான் இது. எப்படி நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? விடுதலை போராட்டம் என்பது சாதாரண கிடையாது. ஒரு சாதாரண ஒரு போராட்டத்தை, இன்னைக்கு ஜனநாயக நாடு, இந்த நாட்டில் ஒரு போராடுவதற்கு காவல்துறையில் போய் அனுமதி வாங்க வேண்டி இருக்கிறது. காவல்துறை அனுமதி தரலைன்னா கைது பண்ணி சிறையில் வைப்பாங்க. ஒரு 4 சிறையில் வைக்கக்கூடிய அந்த நிகழ்வில் கூட பயந்துகிட்டு நிறைய பேர் வரமாட்டேங்கிறான். போராட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னா கைது பண்ணிடுவாங்களா, மண்டபத்தில் அடைச்சிடுவாங்களா, ஒரு நாள் சிறைப்படுத்திடுவாங்களா, நான் வரல. கலந்து கொண்டவன் கைது செய்கிறார்கள் நவலி போறான், தெரியாத மாதிரி, போராட்டத்துக்கு வராத மாதிரி. இன்றைய ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்றால் வெள்ளையர்களுடைய காலத்தில் எப்படி இருக்கும்? அங்க ஜனநாயகம் இருந்துச்சா? அடக்குமுறைகள் தான், அதிகாரம் தான் அவர்களிடத்தில் இருந்தது. வெள்ளையர்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களை கொடுஞ்சிறையில் அடைப்பார்கள். நடுரோட்ல தூக்கில போடுவாங்க பயமுறுத்துவதற்காக. வெள்ளக்காரனை எய்த்து பேசினா போராடினா பாத்துக்க, இப்படிதான் உன்னை சாவடிப்பேன். ஈவு இரக்கமற்று கொலை செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையில் வெள்ளையர்களை எதிர்த்து போராடினார்கள் என்றால் எவ்வளவு நாள்? 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 250 ஆண்டு காலம் தொடர் போராட்டங்களை முஸ்லிம்கள் நடத்தியிருக்கிறார்கள். நம்ம இங்க தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூடு பார்த்தோம். எத்தனை மாத கணக்கில் போராடினாங்க. திடீர்னு கொண்டு வந்து ஒரு காவல்துறை நிப்பாத்தி டப டபன்னு சுட்டான். ஒரு 15 பேர் கிட்ட இறந்துட்டாங்க. அதுல அடுத்த நாள் போராடினாங்களா? அதுக்கு அடுத்த நாள் போராடினாங்களா? ஒரு மாதம் கழித்து போராடினாங்களா? மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலையினுடைய போராட்டத்தை 6 மாதம் கழித்து துவங்கினார்களா? முடிஞ்சு, அவ்வளவுதான். ஆனா விடுதலை போராட்டம் எப்படி? எத்தனை உயிர்கள் வெள்ளையர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டாலும், தூக்கிலேற்றப்பட்டாலும், கொடுஞ்சிறையிலே அடைத்து அங்கே மடிந்தாலும் மீண்டும் மீண்டும் போராட்ட களத்தை சந்தித்த ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாமிய சமுதாயம் தான். அதனாலதான் குஷ்வந்த் சிங் அப்படி சொல்றார், அவங்க இல்லைன்னா விடுதலை போராட்டமே கிடையாது, நாடு விடுதலையை அடைந்திருக்காது என்கிறார். எப்படி போராடினார்கள் தெரியுமா இந்த சமுதாயத்தில்? இன்னைக்கு பெண்கள் வீதிக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க, கடை தெருவுக்கு வருவதற்கு பயப்படுகிறார்கள். ஆனால் வெள்ளையருடைய காலத்தில் போராட்ட களத்திலே பெண்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அந்த சமூகத்தை உயிரோட்டமாக கடத்தி சென்றவர்கள். முதல் அணியிலே உலமாக்கள் இருந்தார்கள் என்றால் அடுத்ததாக இந்த சமூகத்தினுடைய போராட்டத்தை உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தவர்கள் பெண்கள். 250 வருஷம் ஒரு சமுதாயம் போராடுறதுன்னா பெண்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடத்த முடியுமா? அப்படி அவன் போராடிறான். காவல்துறையில பிரிட்டிஷ் ராணுவம் கைது பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிருது. 6 மாசம் ஜெயிலில் இருக்கிறார் மாப்பிள்ள. திரும்பி வெளியில வந்தாருன்னா முதல்ல பொண்டாட்டி கேட்பா, நீ பாட்டுக்கு 6 மாசம் ஜெயிலுக்கு போயிட்ட, நாங்கெல்லாம் எப்படி சாப்பிடுறது, பிள்ளைங்க எப்படி சாப்பிடுறது, வயசான பெற்றோர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு கேட்டு அடுத்தது போராட்டத்துக்கு போவானா? ஆனால் அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய பெண்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதில் குறிக்கோளாக இருந்தார்கள். எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் வெள்ளையர்களுக்கு எதிரான நமது முழக்கங்கள் முடங்கி விடாமல் முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என நினைத்தார்கள்.
கணவன்மார்கள் போராட்ட களங்களிலே பங்கெடுக்கிறார்கள் என்றால், அதனால் சிறைப்படுத்தப்படுகிறார்கள் என்றால், அதை பற்றி கலங்கி நிற்காத பெண்மணிகளாக அன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் இருந்தார்கள். நான் சும்மா சொல்லல, வரலாற்று குறிப்போடு சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற பெண்கள் அப்படி இருக்கிறார்களா? இந்த சமுதாயத்தினுடைய அவலத்தை பற்றி சிந்தித்திருக்கிறார்களா? சமுதாயத்தினுடைய அவலத்தை பற்றி பேசக்கூடிய பெண்களாக இருக்கிறார்களா? நான் கேட்கிறேன், ஏன் இஸ்லாமிய பெண்களுக்கு சமூக அக்கறை கிடையாதா? சஹாபிய பெண்கள் அப்படி செய்தார்கள், இப்படி செய்தார்கள். ஒரு மனிதரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த உலகத்தையும் வாழ வைத்தவர் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறதே, அதில் பெண்களுக்கு பங்கு இல்லையா? சமூக அவலத்தை துடைப்பதற்கு பெண்களுடைய பங்களிப்பு தேவையில்லையா? ஆனால் அன்றைக்கு எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்க. சமுதாயத்தை மட்டும்தான் சிந்திச்சிருக்கிறாங்க இஸ்லாமிய பெண்கள். வெறும் வீட்டில் துணி துவைக்கிறது, சோறாக்கி போடுறது மட்டும் பெண்களுடைய வேலை இல்லை. சமூகத்தினுடைய விடுதலை முக்கியம். அதற்கு நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம், தூண்டுகோலாக இருப்போம், உங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டிக்கொண்டே இருப்போம் என்கிற ரீதியில் அன்றைக்கு இஸ்லாமிய பெண்களுடைய நடவடிக்கை இருந்திருக்கிறது. டெல்லி நீதிமன்றத்தில் ஆல்ட் வெல்லுன்னு ஒரு வெள்ளக்கார பிரிட்டிஷ்கான அதிகாரி போய் சாட்சி சொல்றான் டெல்லி நீதிமன்றத்தில். அந்த நீதிமன்றத்தில் அவன் சாட்சி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நான் இஸ்லாமியர்கள் வசிக்கிற தெருக்களிலே நான் நடந்து போவேன். அப்படி போகிற பொழுது அங்க இருக்கிற இஸ்லாமிய பெண்கள் தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்வதை நான் கேட்பேன். அவன் நீதிமன்றத்தில் சாட்சி சொன்னது இன்றைக்கும் நீதிமன்ற குறிப்பில் இருக்கிறது. அந்த ஆல்ட்வெல்ல சொல்றான் பிரிட்டிஷ்காரன், நான் அப்படி தெருவில் போகும் பொழுது அங்க இருக்கிற இஸ்லாமிய தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அறிவுரை வழங்குவார்கள், நான் அதை கேட்பேன். என்ன சொல்லுவாங்களாம், தம்பி நீ பள்ளிவாசலுக்கு போ. இஸ்லாமிய பெண்கள் சொல்றாங்க, சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பாக பள்ளிவாசலுக்கு போ அப்படின்னு அந்த குழந்தைகளிடத்திலே சொல்வார்கள். அந்த தாய்மார்கள் சொல்வார்கள், இறைவனிடத்திலே நீ கையேந்து. யாருக்கு? வெள்ளையர்களுக்கு எதிராக நீ கையேந்து இறைவனிடத்தில். வெள்ளையர்களுக்கு நாசத்தை ஏற்படுத்த சொல்லி இறைவனிடத்தில் நீ பிரார்த்தனை செய் என்று தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த இஸ்லாமிய தாய்மார்கள் சொல்லிக் கொடுப்பதை நான் கேட்டேன் என்று அவன் நீதிமன்றத்திலே சாட்சி சொல்கிறான். ஒரு முறை ஒருத்தன் அப்படி கேட்கறான்னு வச்சுக்க, நீதிமன்ற படியேறி வந்து சாட்சி சொல்லுவானா? சிந்தித்து பாருங்கள், இஸ்லாமிய பெண்களுடைய சமூக அக்கறை அன்றைக்கு எப்படி இருந்தது என்று. ஒரு முறை ஒருத்தன் ரோட்ல போகும் பொழுது இப்படி கேட்கறது அரிது. அப்படியே கேட்டா கூட அதுக்காக நீதிமன்றத்தில் போய் சாட்சி சொல்ற அளவுக்கு அவனுக்கு கோபம் வராது. இந்த வீட்டில் போ வாசல்ல போனா அப்படி கேட்குது, அந்த வீட்டில் போனா அன்னைக்கு போற அந்த வீட்டில் அந்த அம்மா சொல்றது கேட்குது, அடுத்த நாள் போனாக்கா அந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டில் அந்த அம்மா தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறது கேட்குது. எந்த இஸ்லாமிய தெருவில் போனாலும் பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள். வெள்ளையர்களுக்கு எதிரான மனநிலையை தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டுகிறார்களே. எப்படி இந்த சமூகம் தங்களுடைய விடுதலை போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறது பாருங்க. அப்படி இன்றைக்கு இந்த சமூக அவலங்களை பற்றி உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நீங்கள் பேசி இருக்கிறீர்களா? இந்த சமுதாயத்தினுடைய நிலைமையை பற்றி நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? நான் கேட்கிறேன் உங்களிடத்தில். வரலாறுகளை படிப்பதும் இல்லை, அறிந்து கொள்வதும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதும் இல்லை, தன்னுடைய சமுதாய நிலை குறித்து சிந்திப்பதில்லை. அப்படி சிந்திச்சிருந்தா நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில் இருப்போம். நம்ம சமுதாயத்தோட நிலைமை என்ன? வறுமையில் தள்ளப்பட்ட சமூகமாக இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழ்மையிலே தள்ளப்பட்டவர்களாக இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒடுக்குமுறையிலே தள்ளப்பட்டவர்களாக இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படி வந்தோம்? சமூக சிந்தனையே இல்லை நமக்கு. இது மட்டுமல்லங்க, அதே போல வெள்ளைக்காரனுடைய காலத்தில் சிறுவர்கள் வரைக்கும் வெள்ளையர்களுக்கு எதிராக முழங்குகிறார்கள். ஹைர் முகமதுங்கிற ஒரு சிறுவன், அவனை நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு வர்றாங்க கைது பண்ணி. ஏன் கைது பண்ணாங்க தெரியுமா? அவன் வெள்ளைக்காரனுக்கு எதிராக ஒவ்வொரு தெருக்களுடைய முனைகளில் நின்று கொண்டு வெள்ளையர்களுக்கு எதிராக பேசுகிறான். உணர்ச்சி மிகுந்த அந்த பேச்சை கேட்பதற்காக வேண்டி எல்லோரும் குழுமுகிறார்கள். வெள்ளையர்களுக்கு எதிராக மக்களை திருப்பினான். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற வெள்ளைக்காரன் விடுவானா? ஏன்னா இவன் பேசுறதுக்கு இவ்வளவு கூட்டம் கூடுது, வெள்ளைக்காரனை பத்தி அவன் எதிராக பேசுகிறான். சிறுவன் விட முடியாத கைது பண்ணிட்டான். நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. அப்ப நீதிபதி பரிதாபமா கேட்கிறார், உன்னோட பேர் என்ன? ஹைர் முகமது. சின்ன பையனா இருக்கிற,
மன்னிப்பு கேட்டுட்டு நீ போ அப்படிங்கிறார். அப்ப அந்த நீதிமன்றத்தில் நீதிபதியை பார்த்து ஹைர் முகமது சொல்கிறான், வெள்ளையர்களுக்கு எதிராக பேசுவது என்னுடைய கடமை, நான் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையா தான் நான் செஞ்சேன், அதுல மன்னிப்பெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு ஹைர் முகமது அந்த கோர்ட்ல வாக்குமூலம் கொடுக்கிறான் நீதிபதி இடத்துல. நீதிபதி கடைசியில் என்ன பண்ணாரு, 6 மாசம் சிறை தண்டனை தீர்ப்பு வாசிச்சிட்டார். நினைச்சு பாருங்க ஒரு சமூகம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்க. சின்ன பிள்ளையா இருந்தாக்கா ஒரு போலீஸை பார்த்து என்ன பண்ணுவான், பயப்படுவான். கைது பண்ணிட்டா அம்மாட்ட போகணும், அழுவான், என்னை விட்டுடுங்க நான் அப்படி பேசல அப்படின்னு கெஞ்சுவான். நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். நீதிமன்றத்தில் நீதிபதி ஒரு சான்ஸ் கொடுக்கிறார், மன்னிப்புன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போப்பா, சின்ன பிள்ளையா இருக்கிற அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய சான்ஸ் இது, கெஞ்சி கூத்தாடாம அவரே லட்டு மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்குறாருன்னா, இப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேங்க, தெரியாம செஞ்சுட்டேங்க, மன்னிச்சிங்க அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஆனா ஹைர் முகமது சொன்னது என்ன, வெள்ளையர்களுக்கு எதிராக பேசுவது என்னுடைய நாட்டிற்கு நான் செய்ய வேண்டிய கடமை, அது என்னுடைய கடமையை நான் செய்திருக்கிறேன், அதுக்காக நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். 6 மாசம் சிறை தண்டனை சொன்னோன்னே கலங்காமல் அவன் இருக்கிறான் என்றால் இது எப்படி உருவாக்க முடியும், எப்படி உருவாகி இருக்கும்? ஒரு பிள்ளையினுடைய மனதில் வெள்ளையர்களுக்கு எதிரான கடுமையான கோபத்தை, காவல்துறையை கண்டு அஞ்சாத உள்ளத்தை, நீதிமன்றத்தை பார்த்து கலங்காத உள்ளத்தை, அவர் அளிக்கப்படுகிற தீர்ப்பை பார்த்து அங்கே கெஞ்சி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற நிலையை ஏற்படுத்தாத ஒரு நிலையை அவனுடைய உள்ளத்திலே ஊட்டப்பட்டிருக்கிறது என்றால், இந்த தாய்மார்கள், எந்த தாய்மார்கள், விடுதலை போராட்ட காலத்திலே வாழ்ந்த இஸ்லாமிய தாய்மார்கள் எப்படிப்பட்ட மனநிலையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி இருக்கிறார்கள். அப்படி போராடிய ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். ஒட்டுமொத்த சமுதாயமும் களத்தில் நின்று போராடிய ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். ஆனா இன்னைக்கு அப்படி சிந்திக்கிறோம், நம்ம சமுதாயத்தை பத்தி எப்படி நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம் பாருங்க. சுதந்திர இந்தியாவில் முஸ்லிம்களுடைய நிலை வேற, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த முஸ்லிம்களுடைய நிலை வேற. அன்னைக்கு நாட்டுப்பற்றும் சமூக அக்கறை கொண்ட முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள். சுதந்திர இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் தன்னுடைய சுயநலவாதிகளாக மட்டுமே வாழ்ந்திருக்கிறார்கள், சமூக அக்கறையற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு அம்மா சொல்லுது, பிபி அம்மான்னு, வரலாறையெல்லாம் படிக்கிறப்ப கண்ணெல்லாம் கலங்குது. எவ்வளவு பெரிய தியாகங்களை இந்த நாட்டிற்காக செய்திருக்கிறார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, ஆண்களுக்கு நிகராக பெண்களாகிய நாங்களும் களத்தில் இருப்போம் என்று நின்றிருக்கிறார்கள். பிவி அம்மா சொல்லுதுங்க, அந்த அம்மாவோட 2 பிள்ளையும் கைது பண்ணி ஜெயில போட்டாங்க. ஒரு செய்தி வருது அந்த அம்மாவுக்கு, உங்க புள்ள மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்துருவாரோ அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்லுது, என் பையன் மட்டும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியில வந்துட்டான் அப்படின்னா அவனுடைய குரல் வளையில் என்னுடைய கரங்களை வைத்து நானே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். ஒரு அம்மா இப்படி சொல்லுமா? தாயுடைய உள்ளம் எப்படி, இந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய வெயிட் கொடுக்க வேண்டி இருக்கிறது. சாதாரணமா ஒரு தாயுடைய வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருமா? பெரிய குடிகாரனா இருப்பான், பெரிய ரவுடி பேலா இருப்பான், எங்க அவனை பார்த்தாலே பயப்படுவாங்க, அவன் வந்தாலே தள்ளி போயிடுவாங்க, அவனை பார்த்தாலே கொடூரமான ஆட்களாக சமூகத்தில் பார்க்கப்படுகிற அந்த குடிகாரனையும் ரவுடி பேலையும் பார்த்து என் புள்ள மாதிரி வருமா அப்படின்னு கேட்பா தாய். மற்றவங்களாம் வெறுப்பான், என் புள்ள நல்லவன் தானே அப்படி சொல்லுவா தாய். அதான் தாய் பாசம். ஒரு பெரிய கலவரம் நடக்குது, பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுங்க, காவல்துறை அப்படியே குவிக்கப்பட்டிருக்கும், அப்படியே லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க, தெரிச்சு ஓடும் ஒரு கூட்டம். அப்படியே போய் ஒரு 4 பேரை காவல்துறை அப்படியே கைது பண்ணி இழுத்துட்டு வருவோம் தர 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 தரன்னு. காவல்துறையை பார்த்தவன கூட்டமெல்லாம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப ஓடுற கூட்டத்தின் எதிர்முனையிலிருந்து ஒரு அம்மா அப்படியே நடந்து வருவா. டிவியில பார்க்கலையா, தொலைக்காட்சியிலாம் பார்க்கலையா நீங்க? ஒரு அம்மா அப்படியே நடந்து வருவா. காவல்துறை அதிகாரிகளிடத்திலே கையிலே லத்தி இருக்கிறது, துப்பாக்கி இருக்கிறது, பெரும் படையாக நிற்கிறார்கள். அவர்களை கண்டு அஞ்சி நூற்றுக்கணக்கான நபர்கள் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது அழைத்து வருகிற காவல்துறையை நோக்கி அந்த கூட்டத்திலிருந்து எதிர் திசையிலிருந்து ஒரு தாய் வருகிறாள். காவல்துறை அதிகாரிகளிடத்திலே பேசுகிறாள், என் பையனை விட்டுருங்க சார். பயப்படவே இல்லை அந்த அம்மா, என் பையன் அப்படி பண்ணல சார், கெஞ்சிரா. ஏன்? தன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த தாய் பாசம், நூற்றுக்கணக்கான அந்த காவல்துறை அதிகாரிகளை பார்த்து கலங்காத உள்ளம், அதான் தாய் பாசம்.
துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க, நம்மளே வண்டியில ஏத்திடுவாங்க. அதை பத்திலாம் நினைக்கவே இல்லை. அதான் தாய்ப்பாசம். ஒரு கொலை பண்ணிடுவான், இவன் தான் கொலைகாரன்னு சொல்லும் பொழுது அம்மாக்காரி என்ன சொல்லுவா? என் பையன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான் சார், என் பையன் அப்படி பண்ணல சார், ஏதோ மாத்தி சொல்றாங்க சார் சொல்றால. ஏன்? அந்த பிள்ளை மீது இருக்கிற பாசம். ஆனால் இங்கே பீவி அம்மா என்ன சொல்றா? இவன் திருடிட்டு போல ஜெயிலுக்கு, கொலை செஞ்சுட்டு போல ஜெயிலுக்கு, சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக வேண்டி, வெள்ளையர்களுக்கு எதிராக பேசியதனால், போராடியதனால் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறான். அவன் மன்னிப்பு கேட்டு வெளியில வந்தானா அவனை நான் கழுத்தை நெரிச்சு கொல்லுவேன்னு பீவி அம்மா சொல்லுதுன்னா, எப்படிப்பட்ட நாற்றுப்பட்டை அன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக அன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய நிலை இருந்தது. வெள்ளக்காரனை மிரட்டுகிற ஒரு தோணியில இருந்தார்கள். 1857 பகதூர் ஷாவை கைது பண்ணிடுறாங்க. அவரை லாகூர்ல ஜெயிலில் கொண்டு போய் ரங்கூன்ல அடைச்சிடுறாங்க, ஜெயிலில் சிறை வச்சிடறாங்க. வெள்ளக்காரன் நினைக்கிறான், அவ்வளோதான், பகதூர் ஷாவை நம்ம கைது பண்ணிட்டோம், இனிமே போராட்டங்கள் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வெள்ளையனை கதிகலங்க வைத்தது யார் தெரியுமா? ஒரு இஸ்லாமிய பெண், பேகம் ஹஜரத் மஹால். பேகம் ஹஜரத் மஹால் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்ணு அன்னைக்கு அயோத்தியை ஆட்சி செய்கிறார். வெள்ளக்காரனை அந்த ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. 1,80,000 வீரர்களை மறைமுகமாக மறைத்து வைத்திருக்கிறார்கள். அப்பப்ப தேவைப்படுறப்ப வீரர்களுடைய உதவியோடு கொரில்லா அட்டாக்கு அப்பப்ப நடக்குது. வெள்ளக்காரன் பயப்படுறான். அந்த அம்மாட்ட சமாதான தூது விடுகிறான். நீங்க அயோத்தியை ஆட்சி செய்யுங்கள், உங்களுக்கு தேவையான பொருளாதாரம், உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த உதவிகளை நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு எதிராக நீங்க சண்டை போடாதீங்க, யுத்தம் செய்யாதீர்கள், மக்களை தூண்டி விடாதீர்கள் என்று சமாதானம் பேசுகிறான். அந்த அம்மா அதெல்லாம் சொல்லல. பொண்ணுக்கும் பொருளாதாரத்திற்கும் ஆசைப்படவில்லை, வெள்ளக்காரன் வெளியேற வேண்டும், அவ்வளவுதான். உன்னுடைய இந்த பதவி ஆசைக்கு நான் இணங்குபவள் அல்ல என்று அந்த அம்மா சொல்லி அனுப்புது. அதன் பிறகு அந்த அம்மாவை கொலை செஞ்சாங்க, இறந்து போயிட. அந்த அம்மா இறந்து போயிடுது. அந்த அம்மா இறந்து போனோன்னு அவங்களுடைய பிள்ளைகளை அழைத்து விஷம் வைத்துக் கொள்கிறார்கள். இப்படி ஒரு சமூகம் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்காக வேண்டி பங்கெடுத்திருக்கிறது. அப்படி போராடிய இந்த சமுதாயத்தினுடைய வரலாறு இன்றைக்கு நமக்கு தெரிந்திருக்கிறதா? ஏன் தெரியாம போச்சு? எந்த சமுதாயமாவது தன்னுடைய வரலாறு மறக்குமா? இஸ்லாமிய சமுதாயம் என்ன பண்ணியிருக்குது? தன்னுடைய சதவீதத்தை தாண்டி போராடிய, ரத்தம் சிந்திய, உயிர் தியாகத்தை செய்த, அப்படி செயல்பட்ட ஒரு போராட்டத்தினுடைய தியாகத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தாத ஒரு சமூகமாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உலமாக்களுடைய பங்களிப்பு எப்படிப்பட்ட பங்களிப்பு? சாதாரணமான பங்களிப்பா? ஏன்னா ஒட்டுமொத்த சமுதாயமும் இதுல இருந்திருக்குதுங்க, சும்மா கிடையாது. அஜர்த்தனா இன்னைக்கு நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அஜர்த்தனா பாத்தியா ஓதுவாரு, கல்யாணம் பண்ணி வைப்பாரு, இறந்து போனா அடக்கம் பண்றதுக்கான சடங்குகளை செய்வாரு, அவ்வளவுதான், தொழ வைப்பாருங்க. அப்படிதான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா அன்னைக்கு எப்படி? உலமாக்கள் தான் விடுதலை போராட்டத்திலே இஸ்லாமிய சமுதாயம் ரோட்டிலே வீதியிலே இறங்கி நிற்கிறது என்றால் அன்றைக்கு தளபதிகளாக நின்று அவர்களுக்கு வழி நடத்தியவர்கள் உலமாக்கள். தெரியுமா? அது இந்த நாட்டில் 2 வகையான போராட்டங்கள் தான் நடக்குது. வெள்ளக்காரனுக்கு எதிராக விடுதலை போராட்டம். ஒன்று, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் ஆயுதம் தாங்கிய போராட்டம். இந்திய தேசிய ராணுவ படை ஒரு அமைக்கிறார், ஆயுதங்களை தாங்கி போராடுற ஒரு வழிமுறை. இன்னொன்று என்ன? காந்தியடிகள் தலைமையில் அகிம்சை அடிப்படையில் போராடுகிற ஒரு போராட்டம். இந்த 2 வகையில தான் இந்த விடுதலை போராட்டம் நடக்கிறது. அப்படி நடக்கிற அந்த போராட்டத்தில் காந்தியடிகள் பேசுகிறார். விஜயவாடாவில் ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் காந்தியடிகள் பேசுகிறார். இந்த காங்கிரஸ் இயக்கம் வெள்ளையர்களை விரட்டுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மிகப்பெரிய நிதி நமக்கு தேவைப்படுது. இதனுடைய கொள்கையெல்லாம் அப்பதான் கிராமங்கள்ல எல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும். மக்கள்லாம் அப்பதான் இந்த கொள்கையை நோக்கி வருவார்கள், வெள்ளையர்களுக்கு எதிராக போராடுவார்கள். அதுக்கு பெரிய நிதி தேவை. நிதி தாங்கன்னு கேட்கிறார். மும்பை பஞ்சாலை அதிபராக இருக்கிற உமர் சுபஹானி 1 கோடி ரூபாய் நிதியை காங்கிரஸ் இயக்கத்திற்கு தருகிறார். காந்தியடிகள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறார். இருந்தாங்க
சும்மா சாதாரண காசு அது 1 கோடினா. இன்னைக்கு 1 கோடி பெரிய காசு தான். ஆனா அன்னைக்கு 1 அணா 2 அணா ஓட்ட காசு, காலனா அரணா, அப்படி இருக்கிற காலத்தில் 1 கோடி ரூபாய் என்பது எத்தனை 1000 கோடிகளுக்கு சமம். விடுதலை போராட்டத்திற்காக வேண்டி அள்ளி கொடுத்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். உலமாக்களுடைய பங்களிப்பு மகத்தான பங்களிப்பு. உலமாக்களுடைய பங்களிப்பு சாதாரணமான பங்களிப்பு அல்ல. 17,000 உலமாக்களை வெள்ளையர்கள் தூக்கிலிட்டு இருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? 17,000 உலமாக்கள். ஒருத்தவங்க 2 பேர் கிடையாது. 1857க்கு பிறகு நடந்தது. பகதூர் ஷா கைது செய்யப்பட்ட பிறகு முதல்ல வெள்ளக்காரன் வேட்டையாடினது யாரு தெரியுமா? முஸ்லிம்களை வேட்டையாடினான். அதில் குறிப்பாக உலமாக்களை தேடி தேடி வேட்டையாடினான். ஏன்? இவர்கள் தான் மத தலைவர்கள், மத குருமார்கள். இவர்கள் நினைத்தால் மக்களை கிளர்ச்சியிலே எழுப்பி விடுவார்கள். மீண்டும் போராட்ட களத்திலே மக்கள் தள்ளப்படுவார்கள், உணர்வு பூர்வமாக போராடுவார்கள். இவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு சமூகம். இவர்களை கட்டுப்படுத்துவது நமக்கு இயன்ற காரியமில்லை. அதற்காக உலமாக்களை தான் அவன் வேட்டையாடினான். அப்படி வேட்டையாடுறான். எப்ப? டெல்லியில சாண்டி சவுக்கி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு டெல்லியில. அந்த சவுக்கில் இருந்து ஆப்கானிலே இருக்கிற கைஃபர் பகுதி வரைக்கும் இருக்கிற ஒரு மரத்தை கூட வெள்ளையர்கள் விடவில்லையாம். ஒரு மரத்தை கூட. எல்லா மரங்களிலும் உலமாக்களை தூக்கிலிட்டான். அப்படி தூக்கிலிட்டு அவர்கள் இறந்த பிறகு அந்த உலமாக்களை உடலை கைப்பற்றி பன்றியினுடைய தோளில் அவர்களுடைய உடலை சுற்றி மிகப்பெரிய தீயை எரித்து அந்த தீக்குள்ள கொண்டு போய் வீசினான். தீ குண்டத்துல எவ்வளவு கோபம் பாருங்க. இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு கூட அதை அடக்கம் செய்யல. இஸ்லாமியர்கள் உடல்களை அடக்கம் செய்வார்கள், அவன் எரிக்கிறான். மதத்திற்கு எதிராக அவ்வளவு கோபம் அவனுக்கு. பன்றியை ஹராமாக அவர்கள் கருதுகிறார்கள். ஒரு மத தலைவருடைய உடலை போற்றுவது எது? துணி அல்ல, வெள்ளை நிற ஆடை அல்ல, கஃன் துணி அல்ல. நீங்கள் எதை ஹராமாக கருதுகிறீர்களோ அந்த பன்றியினுடைய தோலை நான் போற்றுகிறேன் என்று போத்தி கொண்டு போய் வீசினான். 17,000 உலமாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1921 காங்கிரஸ் மாநாடு நடக்கிறது தோழர்களே, புரிந்து கொள்ளுங்கள். அந்த மாநாட்டிலே ஹஜரத் முஹானி அவர்கள் உரை நிகழ்த்துகிறார். ஹஜரத்னா எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்? நம்ம பாத்தியா ஓதுவர் தானே. அப்படி பாத்தியா ஓதுவர் மாதிரி அன்னைக்கு இந்த சமுதாயத்தில் உலமாக்கள் இருந்திருந்தால் போராட்ட களங்களுக்கே வராத உலமாக்களாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே, அப்படிப்பட்ட உலமாக்களாக அன்றைக்கு இருந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய மாநாட்டினுடைய திடலில் அவரால் பேச முடியுமா? ஒரு பெரிய மாநாடு, லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். வெள்ளையர்களுக்கு எதிராக மிகப்பெரிய மாநாடாக அந்த மாநாடு பார்க்கப்படுகிறது. உணர்ச்சி பூர்வ உரைகள் நிகழ்த்தப்படுகிற மாநாடாக அந்த மாநாடு பார்க்கப்படுகிறது. அந்த மாநாட்டில் முதல் வரிசையில் யாருக்கு இடம் கொடுப்பாங்க? ஒரு அரசியல் மாநாடு நடக்குதுன்னு வச்சுங்க, முதல் வரிசையில் யாருக்கு இடம் கிடைக்கும்? அந்த கட்சியிலேயே ரொம்ப முக்கியத்துவமான ஆளா இருந்தால், பெரிய பவர்ல இருந்தாருன்னா முதல் வரிசையில் இடம் கிடைக்கும். மேடையில் அவரை விட கூடுதல் பவர் இருந்தாக்க மேடையில் வந்துருவார். பேசுறதா இருந்த மாநாட்டில் பேசுறதுக்கு அவரை விட கூடுதல் தகுதி உடையவராக பார்க்கப்பட்டால், முக்கியத்துவம் வாய்ந்தவராக பார்க்கப்பட்டால் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கல்ல. இங்க யாரு பேசுறா? ஹஜரத் முஹானி பேசுகிறார். ஒரு இமாம், ஒரு ஹஜரத், ஒரு மத தலைவராக பார்க்கப்படுபவர் அந்த மாநாட்டினுடைய உரையில் கலந்து கொள்கிறார். அவருடைய உரை உணர்ச்சி பூர்வமான உரையாக பார்க்கப்படுகிறது. ஹஜரத் முஹானி அவர்கள் பேசுகிறார். 1921 அகமதாபாத் காங்கிரஸ் மாநாட்டிலே பேசுகிறார். என்ன பேசினார் தெரியுமா? காங்கிரஸ் இயக்கம் தானே இந்த வெள்ளக்காரனை விரட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம், தேசம் முழுவதும் பரவிய மிகப்பெரிய இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய கொள்கை என்ன தெரியுமா? அதிகாரத்தில் பங்கு, அவ்வளவுதான். பாதி பாதி, 50-50. வெள்ளக்காரனுக்கு பாதி அதிகாரம், நமக்கு பாதி அதிகாரம், அவ்வளவுதான். ஆளுக்கு பாதியே பங்கு வச்சுக்குவோம், அப்படியே போயிட்டு இருப்போம். அதான் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய ஆரம்பகால முழக்கமாக இருந்தது. அந்த நிலையிலே ஹஜரத் முஹானி அவர்கள் பேசுகிறார். என்னையா ஆளுக்கு பாதி பாதி, என்ன அதிகாரத்தில் பங்கு? இந்த நாடு நம்மளோட, அதனுடைய வளம் நம்மளோட அதிகாரத்தில் மட்டும் என்னையா பங்கு? அதெல்லாம் கொடுக்க முடியாது. இந்தியாவுக்கு பூரண விடுதலை வேண்டும் என்று அன்றைக்கு ஹஜரத் முஹானி அவர்கள் முழங்கினார். அவருடைய உரையை ஒட்டுமொத்த கூட்டமும் உணர்ச்சி பூர்வமாக கேட்டார்கள். ஹஜரத் முஹானி அவர்களுடைய உரைதான் இந்த மாநாட்டினுடைய தீர்மானமாக நிறைவேற்றப்படும் என்று மக்கள் எண்ணி இருந்த தருணத்தில் தான்
காந்தியடிகள் வந்து சொல்றாரு அதெல்லாம் வேணாம், ஹஜரத் மொஹானி சொன்ன மாதிரியெல்லாம் தீர்மானம் போட முடியாதுன்ட்டார். அதே காந்தியடிகள் தான் லாகூர்ல மீண்டும் அதே மாநாடு நடக்கிறது, காங்கிரஸ் மாநாடு. 1929 காந்தியடிகள் பேசுகிறார். அன்றைக்கு ஹஜரத் மொஹானி அவர்கள் முழங்கினாரே, இந்தியாவிற்கு பூரண விடுதலை வேண்டும் என்று முழங்கினாரே, அந்த முழக்கம் தான் இந்த மாநாட்டினுடைய தீர்மானமாக நிறைவேற்றப்படும் என்று பேசினார். அதன் பிறகுதான் காங்கிரஸ் இயக்கம் தன்னுடைய முழக்கத்தை மாற்றியது. வெள்ளையனே வெளியேறு, போடா வெள்ள போ, எங்க நாட்டை விட்டு போ அப்படி என்று முழங்கியது. தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட முழக்கத்திற்கு சொந்தக்காரர் ஹஜரத் மொஹானி. ஒரு உலமா இயக்கத்தினுடைய கொள்கையை மாற்றி இன்றைக்கு 135 கோடி இஸ்லாமியர் இந்த இந்திய மக்களும் சுதந்திர காற்றை நாம் இன்றைக்கு சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த வெள்ளக்காரனும் நம்மளை டிமாண்ட் பண்ணல, எவனும் நமக்கு அதிகாரம் செலுத்தல. சுதந்திர நாளாக உருவாவதற்கு ஹஜரத் மொஹானி போட்ட விதை அன்றைக்கு. புரிந்து கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட வரலாறை உலமாக்கள் படைத்திருக்கிறார்கள். எந்த சமுதாயமாவது மத தலைவர்கள் போராடி பார்த்திருக்கிறீங்களா? கூனி மஸ்ஜித்னு ஒரு மஸ்ஜித் இருக்குதுங்க உத்தரப்பிரதேசத்தில், இரத்தக்கரை படிந்த மஸ்ஜித் என்று அந்த மஸ்ஜிதை அழைக்கிறார்கள். வழிபாட்டு தலங்கள் எப்படி பயன்படுத்தப்படும், அவரவர்கள் வழிபாடு நடத்திவிட்டு போயிடுவாங்க. ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அன்றைக்கு இருந்த உலமாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? சமூக அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள், சமுதாய சிந்தனை கொண்டவர்களாக இருந்தார்கள், அநீதிக்கு எதிராக போராடுகிற உணர்வு மிக்கவர்களாக இருந்தார்கள். அதனால தான் வழிபாட்டு தலத்தில் பள்ளிவாசலில் வெள்ளைகளுக்கு எதிராக முழங்கினார்கள், பேசினாங்க. அப்படி பேசினதுனால தான் வெள்ளக்காரன் என்ன பண்றான், தபடபன்னு வந்து பள்ளிவாசல தொழுகை நடத்தி கொண்டிருந்த எல்லோரையும் சுட்டு வீழ்த்துகிறான். நூற்றுக்கணக்கான பேர் அதில் கொல்லப்படுகிறார்கள். அந்த துப்பாக்கியிலிருந்து வெளியான தோட்டாக்கள் இஸ்லாமியர்களை தொலைக்கிறது. அதிலிருந்து தெரித்த ரத்தங்கள் இன்றைக்கும் அந்த சுவரிலே படிந்திருக்கிறது. அப்படியே வச்சிருக்கிறாங்க அடையாளமாக. கூனி மஸ்ஜித் என்று உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. வழிபாட்டு தலங்கள் எல்லாம் வெள்ளையர்களுக்கு எதிராக அன்றைக்கு முழங்கினார்கள் உலமாக்கள். கதர் ஆடை அணியாத திருமணங்களிலே நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்றார்கள். திண்டுக்கல்ல உலமாக்கள் மாநாடு நடக்குதுங்க, திண்டுக்கல்ல நடக்குது. அந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் நிறைவேற்றுறாங்க தெரியுமா உலமாக்கள்? எப்படி இருந்தாங்க பாருங்க. இன்னைக்கு வரதட்சணை தலைவிரிச்சு ஆடுது. இன்னைக்கு சமுதாய அக்கறை கிடையாது. எந்த உலமாக்களாவது நாங்க வரமாட்டோம் அப்படின்னு உலமா சபையில தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்களா? நான் கேட்கிறேன். என் வரதட்சணை சமுதாயத்தை வந்து ரொம்ப அப்படியே அழகா கொண்டு போறதா, சீரழிக்கிறது தானே? அதுக்கு எதிராக இன்னைக்கு இருக்கிற உலமாக்கள் கொந்தளித்தார்களா, கோபப்பட்டார்களா, தீர்மானம் நிறைவேற்றினார்களா? இன்னைக்கு அக்கறை கிடையாது. அதான் நான் சொன்ன ஆரம்பத்திலேயே, சுதந்திரத்திற்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய நிலை வேறு, சமூக நிலையில. சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த இஸ்லாமியர்களுடைய நிலை வேறு, சமுதாய சிந்தனையில. அன்னைக்கு உலமாக்கள் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். திண்டுக்கல் மாநாட்டில், உலமாக்களுடைய மாநாட்டில் நிறைவேற்றுகிறார்கள். கதர் ஆடை அணியாதவர்களுடைய திருமணங்களிலே நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம், நாங்கள் நடத்தி வைக்க மாட்டோம் அப்படின்னாங்க. எந்த அளவிற்கு உலமாக்களுடைய நிலை இருந்தது என்றால், ஆங்கிலம் படிக்காதீங்க அப்படின்ட்டாங்க. எல்லா சமுதாயமும் போராடினாங்கல்ல, நம்மளும் அது மாதிரி போராடிட்டு இருந்தா முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை. ஆனால் உலமாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு படி மேலே போய் ஆங்கிலேயனை அப்படி வெறுத்தார்கள். அவனுடைய மொழியை கூட நாம் பேசக்கூடாது என்று வெறுத்தார்கள். அதனால ஆங்கிலம் கற்பது ஹராம் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். இன்றைக்கு மதரசாக்களிலே படிக்கிற உலமாக்கள் படிக்கிற அந்த மாணவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய தலைகளை போய் பாருங்க, இவ்வளவுதான் இருக்கும் முடி. மொட்டை அடிச்சு ஒரு 10 நாள் விட்டா எப்படி முளைச்சிருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க தலையில முடி வைத்திருப்பார்கள். எதுக்கு தெரியுமா? வெள்ளக்காரன் தலையை சீவுறான், அவன் சீவி அவன் முடிய படிய வைக்கிறான். அந்த மாதிரி நம்ம சீவக்கூடாது, அவ்வளவு கோபம் வெள்ளக்காரன் மேல. அதனால மொட்டை அடிச்ச மாதிரியே விட்டுறணும், அவனுடைய பேண்ட் போடக்கூடாது. அதனாலதான் மதரசாக்கள்ல என்ன கைலி உடுத்துறாங்க. இப்படி தங்களுடைய ஆடையை, கல்வி கற்கிற முறையை அவர்களை மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்காத மாதிரி இப்படி எல்லா நிலைகளிலும் உலமாக்கள் முடிவெடுத்து வெள்ளையர்களுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். அப்படி போராடின ஒரு சமுதாயம் இஸ்லாமியர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை வழிநடத்தினார்ல, அப்படி ஆயுதம் தாங்கி போராடுகிற பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்றார், லாகூர் மாநாட்டில் வெள்ளக்காரன் நம்ம துரத்துறதா இருந்தா
சும்மா ரோட்டில் உட்காந்துக்கிட்டு வெள்ளையனே வெளில போடா அப்படின்னு சொன்னால் போக மாட்டான். உண்ணா நோன்பு இருந்தால் வெளில போக மாட்டான். தரணா போராட்டம் பண்ணால் வெளில போக மாட்டான். அவனுக்கு உயிர் பயத்தை காட்டணும், அடிக்கு அடி கொடுக்கணும். அப்பதான் வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு வெளியில போவான். அதற்கு அவனிடத்தில் இருப்பது போன்ற ஆயுதங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆயுதம் வாங்கணும்னா நிதி தேவை, நிதி தாங்கன்னு சொல்லி லாகூர் மாநாட்டில் பேசுறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்திய தேசிய ராணுவ படைன்னு அமைச்சிட்டு அப்ப அவருடைய உரையில அவருடைய பேச்சை கேட்டுட்டு 1 கோடி ரூபாயை கொடுக்கிறார் வள்ளல் ஹபீப். 1 கோடி ரூபாய் கொடுக்குறாருங்க நேதாஜிட்ட. அவருடைய மாலை ஏலமிடப்படுகிறது. அந்த மாலையை 5 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கிறார். யார் தெரியுமா? சொல்ல நமக்கு தெரியுமா? நமக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா? யாரு? இதே தமிழகத்தை சார்ந்த சென்னையிலே 5 ஆண்டுகளுக்கு முன்பு மரணித்தாரே ஹமீர் ஹம்சா, ஒரு வைர வியாபாரியினுடைய மகனாக இருக்கிற ஹமீர் ஹம்சா 5 லட்சம் ரூபாய்க்கு அந்த மாலையை ஏலம் எடுக்கிறார். 5 லட்சம் ரூபாய் சாதாரண காசா? இன்னைக்கு 50 ரூபாய்க்கு ஒரு மாலையை வாங்குறதுக்கு குறைச்சிக்கிறீங்களான்னு கேட்குறான். ஒரு நாள் தாங்க இருக்கும் மாலை, 1 மணி நேரத்தில் கொட்டிடுங்க, 50 ரூபாய்க்கு அதை குறைச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். அன்னைக்கு மாற்று ஆடை இல்லாமல் வாழ்ந்த காலம். நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துலலாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு எல்லாம் சிமெண்ட் வீடா இருக்குது. அன்னைக்கு மண் வீடுகள் தான், கூரை வீடுகள் தான், ஓலை வீடுகள் தான். தார் சாலை இல்லாத ஊர்களாகத்தான் பல ஊர்கள் இருந்தது நான் விவரம் தெரிந்த காலத்தில். அப்ப சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு மாலைக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாருன்னா 5 லட்சம் ரூபாய் எனக்கு ஒரு பெரிய காசு இல்லை, போ மாலைக்கு தானே எடுத்துக்க. அப்படி மல்டி மில்லியன்களாக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் அன்றைக்கு. அள்ளி அள்ளி இந்த சமுதாயத்தில் இருந்து விடுதலை போராட்டத்திற்காக கொடுத்தார்கள். ஆனால் ஹமீர் ஹம்சாவுடைய இறுதி கட்டம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? வறுமையிலே தள்ளப்பட்டு ஏழ்மை நிலையில பசியோடு உணவு கிடைக்காதவராக கூணு விழுந்த முதுகோடு வயிர்கள் ஒட்டிய நிலையில அவர்களுடைய ஆடையெல்லாம் அழுக்கடைந்த ஆடையாக மாறி அவர் இருக்கிற வீட்டினுடைய கூரைகளை மாற்ற முடியாத ஏழ்மை நிலையில் இருந்து மரணித்தார். சமுதாயத்துடைய நிலைமையை பாருங்க. அள்ளி கொடுத்த ஒரு சமுதாயம் கடைசியில் இப்படி மாறி நிற்கிறது. ஏன்? சமுதாயத்தை பற்றி சிந்திக்காத ஒரு கூட்டமாக தலைமுறை தலைமுறையாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். வரலாறுகள் என்னவென்றே தெரியாதவர்களாக இருந்திருக்கிறோம். இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய நிலைமை என்ன? வீதியில இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். என்னை அடிக்கிறார்கள், ஆசிபாவை கற்பழித்து விட்டார்கள், அகலாக்கை கொலை செய்து விட்டார்கள், எங்களுக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்று வீதியிலே இஸ்லாமியருடைய குரல்கள் எல்லாம் அழுகுரல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குரலை நீதிக்கான குரலாக நாம் மாற்ற வேண்டும். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு இன்னைக்கு இஸ்லாமியருடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா? கூலி தொழிலாளிகள் நிறைந்த ஒரு சமுதாயம் இஸ்லாமியர்கள் சமுதாயம். ஆனா வெள்ளக்காரன் காலத்துல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கேட்கும் பொழுது ஹபீப் 1 கோடி ரூபாய் கொடுக்கிறாரு. காந்தியடிகள் கேட்கிறப்ப மும்பையினுடைய பஞ்சாலை அதிபராக இருக்கிற உமர் சுபஹானி 1 கோடி ரூபாய் கொடுக்கிறாரு. 5 லட்சம் ரூபாய்க்கு மாலையை ஏலம் எடுக்கிறார் ஹமீர் ஹம்சா. பக்கீர் முகமது ராவுத்தர் வஉசி சிதம்பரனார் பிள்ளைக்கு கப்பல் வாங்குறதுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாரு. பிவி அம்மா 30 லட்சம் ரூபாய் சுதந்திர போராட்டத்துக்கு நன்கொடை கொடுக்கிறா. அள்ளி அள்ளி கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். அன்றைக்கு மல்டி மில்லியன்களாக இருந்த இஸ்லாமியர்களுடைய நிலைமை இன்னைக்கு என்ன? ஏழ்மையிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பேர் இங்க அமர்ந்திருக்கிறோம். எல்லாரும் என்ன கூலி தொழிலாளிகளாக இருக்கிற குடும்பம் தானே? இல்ல அரசு ஊழியர்களா இருக்கீங்களா? நீங்க உங்க குடும்பத்தாரெல்லாம் அரசு ஊழியரா? சொல்லுங்க பாப்போம். இங்க அமர்ந்திருப்பவர்கள் எத்தனை பேர் அரசு ஊழியர்களுடைய குடும்பங்கள்? உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள்? உங்களுடைய உறவினர்களில் 10 பேர் அரசு ஊழியர்களை உங்களால் அடையாளப்படுத்த முடியுமா? எப்படி மாறிட்டன்னு தெரியுதா? அன்னைக்கு மன்னர்களாக நவாபுகளாக இருந்தவர்கள். வெள்ளையர்கள் வருவதற்கு முன்பாக இந்தியா 52 நாடுகளாக இருந்தது. அதில் 36 நாடு இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்த நாடாக இருந்தது. அப்படி நாடை ஆண்ட ஒரு சமுதாயம் இன்றைக்கு நாதியற்று வீதியிலே முழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிலையில் இந்த சமூகத்தினுடைய அவல நிலை இருக்கிறது என்றால் என்ன காரணம்? எந்த வரலாறையும் அறிஞ்சிக்கல. சமூகம் எப்படி கடத்தப்பட வேண்டும், எப்படி முன்னேற்றணுங்கிறத பத்தி சிந்திக்கிறதே இல்லை. ஒவ்வொருத்தன் சொல்லிக்கிறான் நாங்களாம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்றானே. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகாவை ஆண்டிருக்கானா? கேரளாவை ஆண்டிருக்கானா?
தெலுங்கானாவை ஆண்டிருக்கிறானா, உத்தரப்பிரதேச ஆண்டிருக்கிறானா, மத்திய பிரதேச ஆண்டிருக்கிறானா, டெல்லி அவன் ஆண்டிருக்கிறானா, ராஜஸ்தான் ஆண்டிருக்கிறானா, குஜராத் ஆண்டிருக்கிறானா, பஞ்சாப் ஆண்டிருக்கிறானா? இஸ்லாமியர்கள் ஆண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய எல்லா நிலப்பரப்புகளையும் ஆண்டவர்கள் இஸ்லாமியர்கள். ஆண்ட பரம்பரை. நம்ம இன்னைக்கு உரிமையை கேட்டு வீதியில இன்றைக்கு முழங்கி கொண்டிருக்கிறோம். ஆசிபாவை கற்பழிச்சிட்டாங்கன்னு கேட்டுக்கிட்டு நீதி கேட்கிறோம். இந்த இடம் எங்களுக்கு பள்ளிவாசலுடைய இடம், இது அப்படி நீதி கேட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான வழிபாட்டு உரிமை இது என்று இன்றைக்கு நீதி கேட்டு கொண்டிருக்கிறோம். தோழர்களே, எவ்வளவு இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு நாம் தியாகம் செய்திருக்கிறோம். திருப்பூர் குமரனை கொடிகாத்த குமரன் நம்ம சொல்றோம்ல, அப்படி கொடியை தூக்கி போராடியதற்காக வேண்டி அவர் சிறைக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். அப்ப அவரோட சிறைக்கு போனது யாரு தெரியுமா? அப்துல் லத்தீப் என்கிற ஒரு இஸ்லாமியர் போகிறார், அக்பர் அலி என்று ஒரு இஸ்லாமியர் போகிறார், மைதீன் கான், அப்துல் லத்தீப், அப்துல் ரஹீம், வாவு சாகிப், ஷேக் பாபா சாகித், இஸ்லாமியர்கள் இவ்வளவு பேரும் அந்த குமரனோடு செல்கிறார்கள். திருப்பூர் குமரனோடு சிறைச்சாலைக்கு செல்கிறார்கள். கள்ளுக்கடை மறியல் இன்றைக்கு தமிழகத்திலே காந்தியடிகள் தலைமையில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்களில் ஒன்று. அந்த போராட்டத்தில் 19 பேர் கைது செய்யப்படுகிறார்கள், காந்தியடிகள் உள்பட. அதுல 10 பேர் இஸ்லாமியர்கள். தன்னுடைய உடலால், உயிரால், பொருளாதாரத்தால் இந்த நாட்டுக்காக வேண்டி எல்லா நிலைகளிலும் பாடுபட்ட இஸ்லாமியர்களுடைய நிலை, வரலாறுகள் இன்றைக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. சமூக சிந்தனை அற்றவர்களாக நாம் உருவானதின் காரணத்தினால்தான் அதெல்லாம் மறந்துட்டோம். இஸ்லாமியர்களுடைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களுடைய நிலை முன்னேற்றுவதற்காக நாம் பாடுபட வேண்டும். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். நான் சும்மா ஏதோ சாதாரணமா சொல்லல. எந்த சமுதாயத்திலேயாவது குடும்பத்தோட பிச்சை எடுக்கிறவன் இருக்கிறானா? பார்த்துருக்கீங்களா நீங்க? அப்படி குடும்பத்தோட பிச்சை எடுக்கிறவன், அவன் பிச்சை எடுக்கணும், அவனுடைய பொண்டாட்டி பிச்சை எடுக்கணும், அவனுடைய மகன் பிச்சை எடுக்கணும், மருமவ பிச்சை எடுக்கணும், மக பிச்சை எடுக்கணும், மருமவன் பிச்சை எடுக்கணும், பேரன் பிச்சை எடுக்கணும், பேத்தி பிச்சை எடுக்கணும், கர்ப்பிணி மகள் பிச்சை எடுக்கணும். அப்படி ஒரு காட்சி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, அப்படி ஒரு காட்சி பார்த்துருக்கீங்களா? 50 ஆண்டுகளில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்த்திருக்கிறீர்களா? வேற சமுதாயத்தில், இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன? வறுமையிலே தள்ளப்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏழ்மை நிலையிலே வாழக்கூடிய மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் அப்படி குடும்பம் குடும்பமாக பிச்சை எடுக்கிற நிலை. ரமலான் ஆனா போதும் எவ்வளவு பேர் வர்றான் குடும்பம் குடும்பமா. போன வருஷம் வந்தான் பார்த்தோம், அதுக்கும் போன வருஷம் வருகிறார்கள், அதற்கு முந்தைய ஆண்டுகள் வருகிறார்கள், அதற்கு முந்தைய ஆண்டுகள் வருகிறார்கள். ஏன் இப்படி வர்றான்? நம்ம சமுதாயத்தில் மட்டும் எவ்வளவு ஏழைகள், எவ்வளவு வறுமையில் தள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய நிலைமையை மாற்றுவதை பற்றி நாம் சிந்தித்திருக்கிறோமா? எப்படி சுயம், அதாவது நம்மை பற்றி மட்டுமே சிந்திக்கிற ஒரு சமூகமாக நம்மெல்லாம் இஸ்லாத்தை பேசணும் சும்மா வாயளவில், அவ்வளவுதான். என்ன நம்ம இஸ்லாத்தை கத்துக்கிட்டோம்? இஸ்லாத்தை முதல்ல நம்ம கரெக்டா படிச்சோமா? இஸ்லாமிய மார்க்கம் என்பது வழிபாட்டுகளை கற்றுத்தருகிற மார்க்கமா? வெறும் தொழுகை, நோன்பு, இபாதத்துகளை, துஆவை, திக்ரை கற்றுத்தருகிற மார்க்கமா? அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டோமா? எந்த தேவைகளும் அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்கிறான். நான் தாகித்திருந்த போது எனக்கு நீ உணவளித்தாயா? பசித்திருந்த போது உணவளித்தாயா? நோயாளியாக இருந்த போது எனக்கு நலம் நாடினாயா? என்றால் எந்த தேவைகளும் மற்ற இறைவன் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கிறானா என்ன அர்த்தம்? இஸ்லாம் என்பதே மனித உரிமைகளை பேசுகிற மார்க்கம். பிறருக்கு நலம் நாடுவதுதான் இஸ்லாம், புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த சமூகத்தில் எவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் வறுமையில் தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது. அதை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? நான் சும்மா சொல்லலைங்க. ராஜேந்திர சர்ச்சார் தெரியுமா உங்களுக்கு? அவருடைய அறிக்கையை நீங்கள் படித்திருக்கிறீர்களா? எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் பாருங்க. 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமூகத்தினுடைய நிலையை பற்றி அவர் ஒரு வெள்ளை அறிக்கை தருகிறார். அந்த அறிக்கையிலே சொல்லப்படுகிறது, இஸ்லாமியர்களுடைய மாத வருமானம் 1832 ரூபாய் 20 காசு. நீ வேணா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், எங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கிறார், 1 லட்சம் சம்பாதிக்குது. எங்க அண்ணன் வெளிநாட்டில் இருக்குது, ஒரு 2 லட்சம் சம்பாதிக்குது. எங்க நட என்ன துபாயில் இருக்குது, அது 5 லட்சம் மாசம் சம்பாதிக்குது. என் சின்ன பையன் சிங்கப்பூர்ல இருக்கிறான், மாசம் 10 லட்சம் சம்பாதிக்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ராஜேந்திர சர்ச்சார் இஸ்லாமியர்களுடைய வருமானங்களை எல்லாம் ஒன்னா வச்சு டிவைடேட் பண்ணி பிரிக்கிறார். நீ 2 லட்சம் சம்பாதிக்கிற எங்கோட்டா,
10 லட்சம் சம்பாதிக்கிறவங்க கொண்டா, 5 லட்சம் சம்பாதிக்கிறவங்க கொண்டா, 10,000 சம்பாதிக்கிறவங்க கொண்டா, எல்லா வருமானங்களையும் வைத்து ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பங்களுக்கும் பிரித்து கொடுத்தால் உங்களுடைய மாத வருமானம் 2 லட்சம் அல்ல, 1 லட்சம் அல்ல, 50,000 அல்ல, 10,000 அல்ல, 5,000 இல்ல. தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள், 1832 ரூபா 20 காசு. 2 லட்சம் ரூபா 1832 ரூபா 20 காசா மாறுதுன்னா எவ்வளவு வறுமையில் இந்த சமூகம் இருந்தா மாறும்? அவர் சொல்லுகிறார், 100ல் 42 முஸ்லிம்கள் வறுமை கோட்டில் இருக்கிறார்களாம். தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். இதை நினைச்சு என்றைக்காவது கண்ணீர் விட்டு இருக்கிறீர்களா? நான் கேட்கிறேன், இந்த சமூகத்தினுடைய அவலத்தை போக்குவது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடமை இல்லையா? 5 கடமைகளில் ஜக்காத் எதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கிறது? ஏழைகள் இல்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கு தானே, வறுமை இல்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கு தானே. அதற்கே 5ல் ஒரு கடமையை ஜக்காத்தாக அல்லாஹ் கடமையாக்குகிறான் என்றால் இந்த சமூகத்துடைய நிலைமையை எண்ணி பாருங்கள். 100 முஸ்லிம்களில் 42 முஸ்லிம்கள் வறுமை கோட்டில் கீழ் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? ஒரு ஆடை வைத்திருக்கிறார்கள், அவன் தான் வறுமை கோட். 2 ஆடை கிடையாதுங்க, ஒரே ஒரு ஆடை. குளித்தால் மாற்று ஆடை அணிய முடியாத நிலையில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் 42 பேர்த்த. இங்க 100 பேர் இருந்தீர்கள் என்றால் 42 முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? ஒரு ஆடை மட்டும்தான் உங்களிடத்தில் இருக்கிறது. அப்படி வறுமையில் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால் இதை மாற்றுவதற்கு எதுவும் முயற்சி செய்தீர்களா? பாருங்க, அதுல சொல்றாரு, இஸ்லாமியர்கள் ஒருவேளை மட்டும் உணவு உண்ணக்கூடியவர்கள். ஒரு நாளைக்கு 100ல் 42 பேர் இருக்கிறாங்களாம். அப்படி வறுமையில் இந்த சமூகம் தள்ளப்பட்டதற்கான காரணமே வரலாறுகளை நாம் மறந்துவிட்டோம். ஆரம்ப காலங்களில் முன்னோர்களாக இருந்தவர்கள் இந்த விடுதலை போராட்டத்திலே எப்படி அவர்கள் தங்களுடைய தியாகங்களை மேற்கொண்டார்களோ, விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக, வெள்ளையர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக, அதே போன்ற சிந்தனை கொண்டவர்களாக தலைவர்கள் உருவாகவில்லை, இஸ்லாமிய சமுதாயம் உருவாகவில்லை. சமூகத்தினுடைய அவலத்தை பற்றி பேசுவதற்கு, வறுமையில் இருந்து இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கு, அது குறித்து சிந்திப்பதற்கு, அது குறித்து வழிநடத்துவதற்கு. அதனாலதான் எனக்குன்னு போயிட்டோம். இன்னைக்கு நம்முடைய சிந்தனையில எதுல இருக்கு தெரியுமா? பிரியாணி செட்டிலே தான். இன்னைக்கு எங்க சுத்திர கோழி இருக்குது, எந்த கடையில் இருக்குது, இந்த கடையில் சாப்பிட்டாச்சு, அப்புறம் அந்த கடைக்கு போவோம். இப்போ மந்தியில் எந்தெந்த கடையில் எந்த ஊர் போய் சாப்பிட்டு வரான், எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறான் பாருங்க சமுதாயத்தில். எந்த காரைக்கால் போவோமாங்கிறான், இரவஞ்சேரி போவோமாங்கிறான். ஏன்னா அங்கே தான் மந்தி டேஸ்டாக இருக்குதான். கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா எத்தனை என்னைக்குமா கூப்பிட்றாங்க? உங்கள் வீட்டில் வந்து கூப்பிட்டாங்களா அவங்க கல்யாணத்துக்கு? எத்தனை வேலைக்கு வேணும் வருது? அதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு போய் கலந்து போய் ஸ்டார்ட் வருது, அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கு சமூகத்தினுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த முஸ்லிம்கள் வெள்ளையர்களை விரட்டுவதிலே, தியாகம் செய்வதிலே முனைப்பு காட்டினார்கள். அதனால்தான் வெள்ளையர்கள் வேகமாக வெளியேறி சென்றார்கள் என்பதை குஷ்வந்த் சிங் தன்னுடைய வரலாற்று நூலிலே பதிவிடுகிறார். இஸ்லாமியர்கள் இல்லை என்றால் இந்த நாடு விடுதலை பெற்றிருக்காது. தங்களுடைய சதவீதத்தை தாண்டி போராடியவர்கள் இஸ்லாமியர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட விடுதலையை நாம் பேணி காப்போம். இந்த சமூகத்தினுடைய அவலம் அகற்றி இந்த சமூகம் முன்னேறுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். அப்படிப்பட்ட நல்ல தலைமுறையாக வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தருள் புரிவானாக.